கடவுளின் சித்தம். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய முடிவுகள நம்ம எடுக்கும்போது மட்டும்தான், நம்ம கடவுளின் சித்தத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்முடைய அழைப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டே போலாம். ஆனா, நம்முடைய அனுதின முடிவுகள நாமே எடுக்கிறோம். நிறைய நேரங்கள்ல நாம வேண்டிக் கொள்ற காரியத்துக்கு தாமதமான பதில் வரும்போது, அவருடைய சித்தத்துக்கு புறம்பான முடிவுகள நாமளே எடுக்க நேரிடலாம். உண்மையான அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் கடவுளுடைய சித்தத்தை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான். நாம நம்முடைய இருதயத்த கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகள்லயும் கடவுள் நமக்கு உதவி செய்வார். அது நாம எதிர்பார்க்காததா இருந்தாலும், அது கடவுளுக்கு மகிமைய கொண்டு வரதா இருக்கும். கடவுளின் சித்தத்த செய்ய நினைக்கிறதுங்கிறது ஒரு முடிவல்ல. அதுதான் நாம எடுக்கிற சிறந்த முடிவு. அதன்படி நம்ம நடக்கும்போது, அதுல சமாதானம் இருக்கும். தெளிவு இருக்கும். நாம எங்க போய் சேரப்போறோம் அப்படிங்கிற தெய்வீக வெளிப்பாடு அதுல இருக்கும். நாம அவருக்கு கீழ்ப்படிஞ்சா, பெரிய காரியங்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் நம்ம நடத்துவாரு. அவருடைய ஒளி உங்க பாதையில பிரகாசிக்கும். ஒருவேளை அவருடைய சித்தத்துக்கு மாறான முடிவுகள நீங்க எடுத்திருந்தா, இன்னைக்கே உங்க இருதயத்த அவருக்கு ஒப்புக் கொடுங்க. உங்க சூழ்நிலைய அவருக்கு சாதகமானதா மாத்த அவரால முடியும்.